வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு அரைக்காத போது ஈஸியாக கோதுமை அடை செய்யலாங்க. இந்த அடை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதும் ஈஸி தான். இந்த அடை செய்கிறதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதில் பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்க்குறேன். துருவிய கேரட்டு, நைஸாக வெட்டிய பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். ஒரே தடவையாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைகிறேன். இந்த மாவு 10 நிமிஷம் ஊறட்டும். இந்த மாவு பார்த்தாவே ரொம்ப சாஃப்டாகவே தெரியும். இப்போ தோசைக்கல் சூடானதும் இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து அடை மாதிரி தட்டணும். கையில் தண்ணி தொட்டு தட்டினா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கனமாக தட்டாமல் நைஸாக தட்டணும். எப்படி தட்டுறேன்னு பாருங்கள், அது மாதிரி தட்டுங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடலாம். ஒரு பக்கம் வந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு வேக வைக்கணும். இப்போ சூப்பரான அடை ரெடி ஆயிடுச்சு.